அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு, பாக்யஸ்தானம்னு பேர். இந்த ராசிக்கு அதிபதியும் குரு பகவானா இருக்கார். அவங்க நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அதில் தொடர்ந்து இருந்து அதை முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்க. உங்களுக்கு சீக்கிரமே எதுவும் போர் அடிச்சிடும். அதனால பல விதமான திறமைகள், பல விஷயங்களை நீங்க சேர்ந்துப்பீங்க. நிறைய பயணங்கள், பல விதமான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பருக்கு இந்த 2026 வருஷம் எப்படி இருக்கும்ன்றத தனி வீடியோவாக போட்டிருக்கோம். தனி வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பதிவில் எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும், எந்தெந்த மாதங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இதெல்லாம் கோச்சார பலன்கள். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். உங்களுடைய உண்மையான ஜாதகம், ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு இல்லையா, நீங்க பிறந்த தேதி கணிச்ச அந்த ஜாதக கட்டங்கள் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதகத்துல எந்த லக்னம் எந்த இடத்துல கிரகம் இருக்கு அப்படின்றத பார்த்து இந்த பலனையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு கரெக்டா நீங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த மாசம் என்னென்ன பண்ணாலும் சரி. ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நீங்க என்னைய தொடர்பு கொண்டுக்கலாம். இந்த வீடியோல எந்த மாசங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதை பொறுத்து தனுசு ராசியை பொறுத்தளவுல இந்த வருஷத்துல ஒட்டு மொத்தமா இந்த வருஷத்தை பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். பொதுவாக கல்வி இல்லை வெளிநாடு போறது, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா லாபம் கிடைக்கிறது, இது மாதிரியான உங்களுடைய நாலெட்ஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கு. பொதுவாக எல்லாத்துலேயும் அவசரம் காட்ட வேண்டியதில்லை. நான் இப்போ ஒரு ராசிக்கு சொல்லும்போது ரொம்ப நிதானமாக இருக்காதீங்க, அது ரொம்ப லேட் பண்ணக்கூடாது முடிவெடுக்கன்னு சொன்னேன். இப்போ உங்களை பொறுத்தவரை ரொம்ப அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு முடிவெடுத்தோம்னு வச்சுங்களேன், அது நமக்கு தவறாக போகிறதுக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். பொதுவாக தேவையில்லாத நம்பிக்கைகளை கட்டுப்படுத்திடணும். தேவையில்லாமல் நம்ம நம்பக்கூடாது, எல்லாரையும் நம்பவும் கூடாது. அதனால தேவையில்லாத நம்பிக்கைகளை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். இது ரெண்டையும் பண்ணாலே இந்த வருஷம் உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல வருஷமா இருக்கும். இந்த வருஷத்துல எந்த மாசங்கள் நல்லா இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தோம்னா ஜனவரி மாசமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு புதிய ஒரு தொடக்கம். அதுல ஒரு என்ன ஒரு புதிய பாதையை நோக்கி நீங்க போகக்கூடிய ஒரு மாசமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜனவரி மாசத்தை கேரியர்ல ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையோட லெவல் நல்ல பீக்ல இருக்கும். அதனால ஜனவரி மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ஒரு நல்ல மாசம் தான் நம்ம சொல்லணும். புதிய வேலை தெரியும், புதிய வேலை கிடைக்கிறது, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு வேலைக்கு வேற வேலையில ஜாயின் பண்றது, இல்லை உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ரோல் மாறுறது, இது மாதிரியான ஒரு புதிய தொடக்கங்களுக்கு உண்டான ஒரு மாசமா இருக்கு. பிஸ்னஸ் தொடங்குறது, ஒரு புதிய தொடக்கங்களுக்கு உண்டான ஒரு மாசமா இருக்கு அப்படின்னு இருக்கலாம். நீங்க வேலை தெரியுதுன்னா இன்டர்வியூ, எக்ஸாம், அது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். நியூ ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அது நல்ல அப்ரூவல் ஆகும். நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கறது மாதிரி நல்ல அப்ரூவல் ஆகும். இதெல்லாம் அதை புதுசாக தொடங்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதம்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம்னா நீங்கள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் மிக மிக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டில் படிக்க போகிறது, இல்லாட்டினா வெளிநாட்டு வேலை தேடி போகிறது, இல்லை வெளிநாட்டில் இங்கேருந்து இங்கே இருக்கிற கம்பெனி வெளிநாட்டில் இருக்கும், உங்களை அந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறது, புதிய தொடர்புகள் கிடைக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, இது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வெளியில் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதம்னு பார்த்தா மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் ஒரு சில நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மாதத்தில் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம்னா ஜூன் மாதம். ஜூன் மாதம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி ஆகிடுவார். குரு பெயர்ச்சி ஆனால் கூட அந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும்.
நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புது கான்ட்ராக்ட் கிடைக்கும், அது மூலமாக வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பண வரவு வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வந்து சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது இந்த மாதத்தில் நல்லது. இதெல்லாம் வந்து ஜூன் மாதம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் வந்து உங்களுடைய பீக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கேரியரில் வந்து ரொம்ப ரொம்ப உச்சமாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல அதிகாரம் கிடைக்கும். எல்லாத்துலேயும் செப்டம்பர் மாதம் வந்து உங்களுடைய கேரியரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லாட்டினா வந்து ஒரு நல்ல வேலை சாதாரணமாக பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கன்சர்னில் இல்லை வெளிநாட்டு ஒரு கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிக்க நினச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து எல்லாம் கிடச்சி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லலாம் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு புதிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி புதிய அந்த இடத்துல மட்டும் ஆர்டர் கிடைச்சுன்னா அவ்வளோதான். இங்கே ஆர்டர் கிடைச்சிக்கிறதுனாலே மற்றவங்களுடைய சப்போர்ட் மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் ஒரு கேரியரில் ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம், அது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் உழைச்சதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். டிசம்பர் மாதம் இதுக்கு அடுத்து நல்லாயிருக்கும். டிசம்பர் மாதம் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வருஷத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மாதிரி வந்து இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த என்ஹான்ஸ் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு வந்து உங்களோட ஃபீலிங்லாம் அப்படி இருக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கும். அதனால் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியரை நீங்கள் லீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த 2026 நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ப்ராசஸ் ஆகி வரும்பொழுது நீங்கள் அதுக்கு பின்னால் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னால் அவங்களோட உழைப்பு இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். அந்த உழைப்புக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதத்தில். அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவில் 2027 எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்கான மாதம் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிப்ரவரி மாதத்தில் அவசரமாக இந்த முடிவு எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதிக செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ரொம்ப பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம் முக்கியம். தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி அது பிரச்சனையில் முடிஞ்சிடும். அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துங்க. பொதுவாக வந்து பொறுமையாக இருந்து பிளான் பண்ணி பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி நம்ம வந்து தனியாகவே இந்த வருஷ பலன்கள்ன்றதுலேயே நம்ம போட்டிருக்கோம். வருஷ பலன்களில் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினா உங்களுக்கு நல்லது, எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் வந்து தனியாக வந்து அந்த வருஷ பலன்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறந்த வருஷமாக இருக்கணும். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.